எங்கள் காட்டுக்குள்ளேயே கன்னிமார் கருப்பராயர் கோயில் இருக்குதுங்க. இது எங்கள் குளத்துக்கு மட்டும் சேர்ந்த கோயில். அவங்கவுங்க குளத்துக்கு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு எப்போவுமே அமாவாசைக்கு அங்கே பூஜை ஆகும். அதனால் முன்னத்து நாளே போய் சுத்தமாக கோயில் எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா முன்னத்து நாள் நிறைய ஓக்கம் இருந்துச்சு, அது கூட மழையும் பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் கோவில் கூட்ட போகவே முடியல. ஸோ காலையில் அமாவாசை அன்னைக்கு நேரத்துலேயே எழுந்துச்சு வீட்டுக்கிட்ட எல்லாமே வாசலாக தொளிச்சு வேலையை முடிச்சு வச்சுட்டு கோவில் கூட்டி விட்டுட்டு வந்துட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பேபி அத்தைக்கிட்டு விட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டுங்க. இலையுதிர் காலங்கிறதுனால நிறைய இலை தலைகளாக உளுந்து கிடந்துச்சுங்க. ஸோ கூட மழையும் பெஞ்சிருந்தனால நல்லா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்ததையுமே என்னோடய ஹஸ்பண்ட் உள்ளே எல்லாமே சீமார் போட்டு கூட்டக்கூடாது, அதே மாதிரி நாங்களும் உள்ளே போக மாட்டோம், ஜென்ஸ் மட்டும்தான் உள்ளே போவாங்க. அதனால் உள்ளே வேப்பந்தலையை வச்சு சாமிக்கு முன்னாடி எல்லாமே கூட்டி விட்டுட்டு வந்துட்டார். நான் முன்னாடி ஃபுல்லாக கூட்டி அதுக்கப்புறம் அவரும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். சுத்தமாக வலிச்சு கொட்டி தீவிக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் ஈரமாக இருந்ததுனால இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் நிறையா குப்பை சேர்ந்துருச்சுங்க. இங்கே வந்துட்டு பழங்காலத்து மரங்க இருக்கிறதுனால நிறைய இலைதலைகள் உழுகுங்க. அதனால் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பிளேஸே நல்ல மைண்டுக்கு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேவரட், ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிளேஸ் அண்ட் டெம்பிள்னே சொல்லலாம். அங்கே வேலையெல்லாமே முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வெண்ணெய் எடுக்கிறது நிறையா சேர்ந்துருச்சுங்க. ஒரு சம்பளம் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கையோட வெண்ணெயும் எடுத்து வச்சுட்டேன். கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மதியத்துக்கு எங்களோட குலதெய்வத்து கோவிலில் எங்களோட அமாவாசை பூஜைங்க இந்த டைமு. அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இட்லி மட்டும் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தக்காளி குருமா வச்சு இட்லி தான் செஞ்சுருந்தேன். இந்த டைம் வந்துட்டு புது இட்லி பாத்திரத்தில் தான் ட்ரை பண்ணியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட்டு பழசு தான் ட்ரை பண்ணிகிட்ருப்போம். எப்படின்னா இட்லி துணி போட்டு அதில் ஊற்றி வைக்கிற மாதிரி. இந்த இட்லி பாட்டில் துணி எல்லாமே தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி சும்மா எண்ணெய் மட்டும் தடவி ஊற்றி வச்சா போதும். நான் 2 பெரிய இட்லியும் ஒரு மினி இட்லியும் ஊற்றி வச்சுருந்தேன். மினி இட்லி பொடி போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணலான்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். சீரியஸாக சொல்லணுன்னா நான் இந்த அளவுக்கு இட்லி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நார்மலாக அதில் வரதை விட இதில் இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சுட சுட சாப்பிட்டா செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்கு வந்துட்டு இட்லி துணியெல்லாம் தேவையில்லை. இதோட லிங்க் வேணுனாலும் டேக் பண்ணுறேன். யாராவதுக்கு இன்ஸ்டாவில் வேணும்னாலும் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், வேணாலும் ஆட் பண்ணுறேன். அப்படியே பஞ்சாட்டை வந்துருந்துச்சுங்க. இட்லி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் கையோட க்ளீன் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணுங்க. ஃப்ரிட்ஜ் நிறைஞ்சு வலிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு மதியமாக கோவிலுக்கும் கிளம்பி வந்தாச்சுங்க.